ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிக்கே அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்குள்ள கர்த்தாவே நாங்கள் ஒன்று கூடி அப்பா ஆண்டவரே உமத்தோடு வரும்படியாக நீ சிறுகாக மற்றும் நன்றி தகப்பனே. ஆண்டவரே இந்த ஜனவரி பிப்ரவரி என்று சொல்லி அந்த 2 மாதங்கள் ஆண்டவரே எங்கள் அன்போடும் அரவணைப்போடும் பாதுகாப்போடும் ஆண்டவரே இம்மட்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள் அப்பா. அதற்காக மற்றும் நன்றி ராஜா. இன்னவர்கள் வந்தாலும் கூட ஆண்டவரே அதிலிருந்து விடுதலையாக்கி இம்மட்டமாய் ஆண்டவரே நீ எங்களை வழிநடத்தி வருகிறீர்கள் அப்பா. நீ வருகின்ற நாட்கள் கூட கர்த்தாவே நீர் எங்களை கண்மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீர் எங்கள் விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிறோம் அப்பா. இப்போது கூட கர்த்தாவே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்துங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே நீ வருகிற அவர்களையும் கூட கர்த்தாவே நீ ஆசீர்வதித்து அவர்களையும் கூட கர்த்தாவே நீ வரும்படியாக நீ ஆசீர்வதிங்க அப்பா. வந்தவர்கள் ஆண்டவரே வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் உணரும்படியாக நீ ஆசீர்வதிங்க. ஆண்டவரே செய்தியை கூட கர்த்தாவே அதை முழு வளர்த்து நீ பேசும் போவதற்காக மற்றும் நன்றி தகப்பனே. திருச்சபை மக்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்க என்ன நியமித்திருக்கிற அதன்படி அப்பா அதை முழு வளர்த்து நீ அவர்களோடு நீ பேசுங்க. அதை தாழ்ந்து முடித்து ஒப்படைக்கிறேன். அனைத்தும் நீரை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பினை அளித்த நமது ஆயர் அவர்களுக்கும் ஆயர் குடும்பத்தாருக்கும் திருச்சபை மக்கள் யாருக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் சுமைத்தாங்க அழைப்பு. சுமைத்தாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம், ஓடி போயிடுவோம். ஐயோ அவனுக்காக நம்ம வந்து பரிந்து பேசணும், அவனுக்காக நம்ம வந்து சுமந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னார் பாருங்க, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் எடுத்து வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா நம்ம நம்ம வருத்தம் இல்லாம இருக்கிறோம். ஒருத்தராக சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்றோம், வருத்தத்தோடு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஏற்ற போராட்டல வருத்தத்தை கொடுத்திருக்கிறாங்க. வருத்தம் இல்லாமல் யாரும் இல்லை, சுமைகள் இல்லாமல் யாரும் இல்லை, துன்பங்கள் இல்லாமல் யாரும் இல்லை, பாரங்கள் இல்லாமல் யாரும் இல்லை. அவங்களுக்கு ஏற்ற போராட்டம் தான் இருக்காரு, கொடுத்துதான் இருக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு ஆண்டவர் வழிநடத்தும். அவர்கள் துறைகளுக்கு ஒரு குறையும் இல்லாதபடி என்ன பண்றாரு, ஏற்ற காலத்தில் ஏற்ற செய்து ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். 5 வருடம் ஒன்னா இருக்க முடியாதுல்ல, அப்பதான் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு தாழ்ந்து கொடுத்திருக்காரு. அந்த தாழ்ந்து நம்ம வெளி கொடுத்து வரணும் என்ன பண்ணணும், ஆண்டவர் இணைந்து நாம் செயல்பட வேண்டும்.
இன்னைக்கு ஒருவருக்கு ஒரு சுமை தாங்க அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது ஒருவருக்கு ஒரு எப்படி நம்ம உதவி செய்து நம்ம அன்போடு அரவணைப்போடு நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு தலைப்பு. அது மட்டும் இல்ல, திருச்சபை அப்படின்னு சொன்னால அனைவரும் ஒன்றுதான். திருச்சபை என்னதுங்க? ஆண்டவர் வாழும் ஆலயம், அதான் இருதயம். ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்ம இருதயத்தை வாழ்ந்து இருக்காரு. அவருடைய அவைகள் எல்லாமே நம்ம அவைகள் தான். ஒவ்வொரு அவைகளும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். அப்போ அந்த திருச்சபைன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? ஒரு அன்போடு அரவணைப்போடு இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி நம்மளுக்கு ஒரு ரோல் மாடலோ அது போல திருச்சபையை ஆண்டவருக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அன்போடு அரவணைப்பு இருக்கின்ற ஒரு திருச்சபை. திருச்சபை இருந்தா யாரு? நீங்க தான். அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கும். ஒருவர் அன்போடு இருக்கணும், அரவணைப்போடு இருக்கணும். ஒருவர் அன்பை ஒருவருடைய கஷ்டத்தை நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும், கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொன்னாலும் அது நம்ம பகிர்ந்து கொள்வதுதான். ஆனா அவங்களுடைய தேவைகள் அவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டா நம்ம பாரதம் கேட்டுட்டு பின்னாடி போயிட்டு நம்ம பேசக்கூடாது, ஏற்று பேசக்கூடாது. அப்போ அவங்களுக்கு அது நம்மளுக்கு பாவமா மாறும், அவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறும். நம்ம வாழ்ந்து வருகிற வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்? ஆசீர்வாதமான வார்த்தைகளா இருக்கணும், அன்போடு இருக்கணும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு கருத்து. நாம் இப்போது இருக்கும் இந்த உலகம் இந்த சூழலைத்தான் நிரம்பியுள்ளது. எல்லாருமே உலகத்துல அத்தனை பேரை எப்படி இருக்காங்க? என்னையோட சேர்த்துதான் நான் சொல்றேன். சில நேரம் நம்ம எப்படி இருக்கிறோம்? சூழ்நிலை தான் வாழ்ந்துருக்கோம். நான் என் மனைவி என் குழந்தை அப்படிதான் வாழ்ந்துருக்கும். மற்றவங்க பத்தி நம்ம என்ன பண்றோம்? கவலைப்படுறதே கிடையாது. ஆனா ஆண்டவர்கள் சிலர் மற்றவங்களுக்காக நீங்க பரிந்து பேசுங்க, மற்றவங்களுக்காக நீங்க பரிந்து ஜபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜபம் பண்ணுங்க தான் சொல்ற ஆண்டவர். ஆனா நம்ம என்ன பண்றோம்? எத்தனை பேர் நம்ம அது போல பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன பண்ணோம்? இனி வருகிற நாட்களாவது நாமே மாற்றிக்கொண்டு இந்த 40 நாட்கள் அதுக்காக தான் நம்மை புடம் எடுத்து நாமே மாற்றிக் கொள்வதுதான் இது 40 நாட்கள். அதுக்கே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே இப்பதான் பண்றோம், வண்டி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். 40 நாள் கூட சர்வீஸ் ஆகி வண்டி பக்காவா ரெடி ஆகிடும். 40 நாள் முடிஞ்சு 41 நாள் ரெடி இருந்தோம், ரன்னிங்ல இருக்கணும். ஆனா அந்த நேரத்தில் என்ன பண்ணோம்? வாங்கி கைக்கு சண்டை போட்டு இருக்கிறாரு. முடிஞ்சவங்க என்ன பண்ண வாங்கி கைக்கு நம்ம சண்டை போட ஆரம்பிச்சோம். என்ன நாள் வாங்கி சமைக்கலாம், எப்படிலாம் சமைக்கலாம். 40 நாள் அப்பா நான் செத்து போச்சு அடிக்கிறாங்க. ஆனா ஒரு மனசு எல்லாம் ரெடி இருக்குது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். அப்ப நாக்கு செத்து போச்சு நம்ம சொல்ல முடியாது, ருசியா இருக்கு எது சாப்பிட்டாலும். ஆண்டவருக்காக நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க பாருங்க. உபவாசத்துல சில பேர் முகம் மாறுது அப்படின்னு சொன்னா அவங்க இன்னும் ஆண்டவருக்கு நெருங்கி வரலன்னு அர்த்தம். உபவாசம் இருக்கும்போது அவங்க முகமே மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க உபவாசம் இருக்கிறீங்கிறத மற்றவங்க தெரியாத அளவுக்கு இருக்கும். அப்ப நாம எப்படி இருக்கணும்? ஆண்டவரோடு இணைந்து நாம் வாழ வேண்டும். அதுதான் சில நேரத்துல எல்லாமே சுதந்திரமா இருக்கும். இனி வருகிற நாட்கள் அப்படி சூழ்நிலை இல்லாதபடி ஒருவருக்கு ஒருவர் இணைந்து நாம செயல்பட வேண்டும். அதை நம்ம குடும்பம் நம்ம திருச்சி ஒரு முடிவு என்ன ஓடி போயிடும். யார் என்ன எப்படி மற்றவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம இருந்து விசாரிச்சு நம்ம கஷ்டம் அவங்க கஷ்டம் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பமா இருக்கும். திருச்சபைக்கு ஒரு குடும்பம். அப்ப அந்த குடும்பத்துல எப்படி இருக்கணும்? எல்லாம் ஒன்றாக நினைக்கணும். ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்தது ஒரு குடும்பம். அதுவும் அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை, இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை என்று சொல்லுவாங்க. உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை, அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு எல்லாம் தீர்வு நம்ம கொடுக்கணும். அன்போடு அரவணைப்போடு நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியமான ஒரு தலைப்பு. அப்படிதான் நம்ம வாழ வேண்டும். நான் எனது குடும்பம் என் வாழ்க்கை என்ற வாக்கியத்தில் உள்ளே நாம் சிக்கி உள்ளோம். அதுதான் வாழ்ந்துள்ளோம். அது மீறி நம்ம வெளியே போக முடியல. என்ன போனோம்னா குடும்பம் தடுக்குது. பிள்ளையை பார்க்கணும், மனைவியை பார்க்கணும், அவங்களுக்காக ஓடணும், எங்களுக்காக ஓடணும், அவங்க ட்ராப் பண்ணணும், அவங்க பிக்கப் பண்ணணும், நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கோம். ஆனா அப்படின்னா நம்ம இனி வருகிற நாட்கள்ல இருக்க வேண்டியதான், குடும்பத்தை பார்க்க வேண்டியதான். உன் குடும்பத்தை நீ ஒழுங்கா பார்க்கணும், திருச்சபை நீ எப்படி பார்ப்பன்னு தான் கேட்டிருக்காரு அந்த 20 நீ எப்படி செய்யதான் இருக்கு. ஆனா குடும்பத்தை பார்க்கும்போது திருச்சபை நம்ம பார்க்கதான் செய்யணும். குடும்பத்தோட மக்கள் நம்ம பார்க்கதான் செய்யணும். நம்மளுடைய கஷ்டத்துல நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்து அவங்களுக்கு எத்தனைக்கும் நம்ம ஆளுநர் தேர்தலமா இருந்து நமக்கு முடிஞ்சா உதவி செய்ய வேண்டும். உனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இருக்கும்போது நீ கண்டிப்பா செய்யதான் ஆகணும். உனக்கு 5 இருக்கு, ஒரு 2 கொடுக்கலாம் தப்பே கிடையாது. ஆண்டவர் உன்னை மீறி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படி சொல்லவே ஆண்டவர் உனக்கு மிஞ்சதுதான் தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உனக்கு கொடுக்கணும் முடிஞ்சு இருக்குதுன்னு சொல்லும் போது நீங்க தாராளமா கொடுக்கணும். அப்ப கொடுக்க முடியாம இந்த போய் 4 வாரமா சொல்லக்கூடாது, எனக்கு இப்பதான் தீர்ந்துச்சுன்னா சொல்லி சாகுபோது சொல்லக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஒருவர் சுமை மற்றொரு சுமப்பதிலே கிறிஸ்துவின் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுதல் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒருவர் சுமை மற்றவர் சுமப்பதனால கிறிஸ்துவின் நியாய பிரமாணம்
கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல அப்படி சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம வாஸ்த பகுதி நாம் கடந்து செல்வோம். ஒருவர் மீது ஒரு சுமை அப்படின்னு சொன்னாங்க. சுமை சுமப்பது அப்படின்னா நீங்க ஒரு ஆறுதலான வார்த்தை சொன்னாலும் ஒரு சுமை நீங்க சுமப்பது தான். ஒரு உதவி செய்யறதா ஒரு சுமை நீங்க சுமப்பது தான். எல்லாமே அதுதான் சுமை சுமப்பது. அதனால சுமை சுமப்பதுதான். நீங்க ஒரு மூட்டை தூக்கிறதா, நீங்க போய் ஒரு மூட்டை தூக்கிறது வீட்டுல போட்டுட்டு அதே சுமை அதுவும் சுமப்பதுதான். ஆனா போட்டு வந்தேன் நான் சுமை நான் சுமந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்ல விடாது. ஒரு உதவி செய்யறதா ஒரு சுமைதான். ஆனா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா அவன் கஷ்டத்துல இருக்கும்போது, துக்கத்துல இருக்கும்போது, வேதனையில இருக்கும்போது, நோயில் இருக்கும்போது ஒரு ஆறுதலா போய் சொல்லணும். அதான் மார்பல் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மார்பல் சப்போர்ட் இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா நடக்கவே முடியாம இருந்தது உடனே உட்காந்துருவாங்க. நம்ம பண்ற பூஸ்ட் நம்ம வார்த்தைகள் வந்து அவங்க பூஸ்ட் பண்ணினா நம்ம தூக்கி நிறுத்தோம். அப்ப அந்த வார்த்தைகள் எப்படி வரணும்? நம்ம வசனங்கள் இருக்கும்போது தான் ஆண்டவர் பேசுவார். அப்ப அவருக்கு என்ன உணர்ந்து உங்களை மறைத்து அதுதான் ஆண்டவர் பேசுவார். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒரு மனமகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பலவீனத்தோடு மறந்து என்ன பண்ணுவாங்க, எழுந்திரிச்சு உட்காருவாங்க. அதுதான் நம்ம என்ன பண்ணோம் கொடுக்கிற பூஸ்ட். நம்ம அன்போடு அரவணைப்போடு ஒரு ஆறுதலோடு நம்ம வாழ வேண்டும். தாவீதின் இரக்கம் கருணையால் சுமை சுமக்கும் அரசன். ஒரு 3 தலைப்பின் மூலமாக நான் ரத்தன சுருக்கமாய் முடித்து அவர் ஆசைப்படுகிறேன். ஏன்னா இன்னைக்கு நேரம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா செய்தியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அதை விரிவாக கொடுத்து அது எப்படிலாம் நம்ம நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கிறது ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க வரதே வந்து 8:30 மணிக்கு மேலதான் வரீங்க. ஆனா பாடல் பாடிட்டே அப்படியே காலத்தை உங்களுக்காக நாங்க காத்திருக்கோம். திருச்சூர் உங்களுக்காக காத்திருக்கிறாரு. உங்களுக்காக காத்திருக்கிறது வந்து என்ன சொல்றது, ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆசீர்வாதித்து உங்களுக்காக காத்து வச்சிருப்பாரு. நீங்க ஓடி வரணும். ஆண்டவர் இடத்துல நீங்க ஓடி வரும்போது நீங்க தான் அவருக்காக காத்திருக்கணும். நேரத்தை கரெக்டா வந்து கடைபிடிச்சீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால அந்த நேரத்துக்கு ஏற்றப்போ நீங்க வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் கிடைக்கும்ன்றதை நான் உங்களுக்கு மறுபடியும் முன்னேற்ற சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீங்க தாமதம் வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் தாமதமாகும். நீங்க சரியான நேரத்தில் வந்தா உங்க சரியான நேரத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கின்றது. அது நான் மட்டும் சொல்ல வசனமே அப்படிதான் சொல்லப்படுகிறது. ஆனா நீங்க சரியான நேரத்துல வாங்க. நீங்க சினிமாக்கெல்லாம் போனா அங்கெல்லாம் போனா பீச்சுக்கெல்லாம் போனா சரியான நேரத்தில் போயிடணும். இந்த நேரத்துக்கு கடையை சாத்திடுவாங்கன்னா ஓடி போயிட்டு கடை கரெக்டா நேரத்தில் போய் வாங்கிடுவோம். ஆனா திருச்செந்தூர் வரதுக்கு மட்டும் என்ன பண்றோம், 8 மணில இருந்து 8:30 போனா போதும். 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, 8:30 மணிக்கு ஒர்க்ஷிப்லாம் முடிப்பாங்க. நம்ம போய் நேரத்தில் போயிட்டு கத்திட்டு உட்காந்துட்டு அது 8:30 மணின்றது போனா போதும் அப்படின்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் லேட்டா நினைப்போம், பரவாயில்ல கரெக்டா மெசேஜ் போயிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்புறம் மெசேஜ் முடிய நேரத்தில் போடலாம். அதை முடிச்சுட்டு ஒரு 2 பாட்டு பண்ணாங்க ஆன்லைன் போட்டு பல கடைக்கு போட்டு வந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அப்படி நீங்க நினைக்க உங்களுக்கு என்ன ஆகும், அந்த நேரத்தில் நினைக்க ஆரம்பிச்சுடுவாரு. ஆனா அது போல நினைக்காதீங்க. சிறிய நேரத்தில் வாங்க, தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. அதுல தாவீதின் இரக்கம் கருணையால் சுமை சுமக்கும் அரசன். தாவீதுன்னு சொன்னாலே அவர் ஜெபத்தின் ஜெபவீரன் நம்ம சொல்றோம். யோனத்தான் தாவீதின் நண்பன், ஆனால் சவுல் தாவீதின் எதிரி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் வசனத்துல. ஏன்னா யோனத்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுலுடைய மகன். ஆனா யோனத்தான் யாருடைய ஃப்ரெண்டுன்னு பாத்தீங்கன்னா தாவீதின் ஃப்ரெண்டு. நல்ல நெருங்கிய நண்பன். நகையும் சதையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க, பூவும் நாரும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஒரு பயங்கரமான நட்பான ஒரு நண்பன் அவரு யோனத்தானு. அவரு என்ன பண்றாங்கன்னா, யோனத்தான் தாவீதும் வந்து சவுலும் வந்து ஒரு போர்ல வந்து என்ன பண்றாங்க, ஒரு போர்ல வந்து இறந்துறாங்க. அப்போ வந்து தாவீதுக்கு வந்து மனசு ரொம்ப இறங்கி வந்து அது சவுலின் மகனா இருந்தாலும் யோனத்தான் வந்து தன்னுடைய நண்பர் அப்படிதான் பாரு. ஆனா சவுல் தான் பண்றாரு, எப்படியாவது தாவீது என்ன பண்றோம் தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்கு. அந்த எப்படியாவது சாகடிக்கணும் அப்படின்னு கூட தான் பார்த்திருக்காரு. சர்டிபிகேட் எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா அப்படி இருந்தும் என்ன பண்றாரு, இலக்கியத்தின் மத்தியில அந்த உடன்படிக்கை அப்படின்னு மத்தியில என்ன பண்றாரு, மனித தர்மத்தின் சட்டப்படி தாவீது சவுலின் குடும்பத்தாரை அழிக்க வேண்டும். ஆனாலும் தாவீது என்ன பண்றாரு, அன்போடும் நடத்தி என்ன பண்றாரு, அவனுக்கு ஏதாவது உதவி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்ற நடந்து கொண்டாங்க. மேரிபோசேத் யோனத்தானின் மகன் தன் குடியின் பாரம்பரியத்தை இழந்து எங்க வாழ்ந்தாரு, நம்ம வாழ்த்தோம். அது எந்த ஊர்ல வாழ்ந்தாரு? எத்தனை பேர் அவங்க வாசிக்கும் போது அந்த வசனத்தை பார்க்குறீங்க?
அவர் எந்த ஊர்ல வாழ்ந்தார்? அவரு யோசேப்பார் என்ற ஊர்ல நிலத்தில் வாழ்ந்தார். யாரு? யோனாத்தானின் மகன் யாரு? மேவிபோசேத். அவர் அங்க வாழ்ந்ததுக்கு காரணம் என்னன்றத சொல்றாங்க. ஆனா அந்த லோதேபார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேய்ச்சல் அற்ற, முடங்கி போன, திக்கற்ற, அதாவது உதவி இல்லாத ஒரு இடம். அதுதான் வந்து மேவிபோசேத் அப்படின்னு சாரி லோதேபார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேரு. அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படிதான், மேய்ச்சல் அற்ற, அதாவது வழிநடத்த வழி இல்லாம இருக்கிற, அரவணைப்பு இல்லாம இருக்கிற, முடங்கி போன அப்படின்னுதான் அந்த இடத்துல இவர் வாழ்ந்திருக்காரு. யாரு? யோனத்தானின் மகன். அவன் இரு கால்களும் ஊனமானது. அவன் இரு காலம் எப்படி ஊனமாச்சுன்னு தெரியல அவங்களுக்கு. எப்படியோ நிறைய செய்திகள் கேட்டிருப்பீங்க. எப்படி ஆச்சுங்க ஒருத்தர் சொல்லுங்க. ஏன்னா சில நேரத்துல தூங்கிடுறீங்களா, அதான் சரிங்க கேள்வி தான் கேட்கலாம்னு சொல்லி ஆனா ரொம்ப கேள்வி கேட்டவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா இப்ப இந்த வசனத்தின் மூலமா நம்ம திரும்ப நீங்க வசனத்தை வாசிக்கும் போது நீங்க அதை உணர்றீங்க, அதை தியானிக்கிறீங்க, அது என்ன சொல்ல வராங்கன்றத நீங்க வசனத்தை படிக்கும் போது நம்மளும் அதை படிக்கணும். கூட என்னப்பா சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் கேள்வி கேட்கிறேன். அந்த மேல் வசதி எப்படி அவருக்கு ஊனமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவிலித்தாய் அவங்க என்ன பண்றாங்க, தோல்ல தூக்கின்னு சுமந்து தப்பிக்க ஓடுறாங்க. ஏன்னா குடும்பத்தை அழிக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. அப்போ தன்னோட மகனையாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றா, செவிலித்தாயிட கொடுத்தாங்க. செவிலித்தாய் என்ன பண்ணாங்க, தோல்ல அதை சுமந்துட்டு தூக்கி ஓடும் போது கால் தடவி விழுந்து என்ன பண்றாங்க, கீழே விழுந்துறாங்க. அப்போ அவங்களுக்கு அடிபட்டு அந்த மேல் பசங்க அடிபட்டு 2 காலமே ஊனமா போயிடுதுன்னு சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் இரு கால்களும் ஊனமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒருவரை தாவதி தேடி அழைத்து என்ன பண்றாரு, ராஜா விருந்து அழைக்கிறார். அதே மாதிரி நம்ம ஒரு ஊனமாக என்ன பண்றோம், அது கொஞ்சம் வருமா உட்காருங்க அப்படின்னு சொல்லிடும். அவங்க நம்ம கிட்ட சேர்க்கிறது இல்லை. இன்னும் 2 காலம் இல்லைன்னா அப்புறம் அவங்க எப்படி மூவ் பண்ண முடியும்? ஒரு உதவி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கிறவங்க கூட என்ன பண்றாரு, தாவீது மனம் இறங்கி அந்த யோனத்தான் குடும்பத்திற்கோ அந்த சவுலின் குடும்பத்திற்கோ நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு அந்த மேவிபோசேத்தை வர சொல்லி என்ன பண்றாரு, ராஜா விருந்து அளிக்கிறார். அந்த மேவிபோசேத்தை என்ன பண்றாரு, அந்த அரண்மனைக்கு வந்த உடனே அந்த மேவிபோசேத்தை வந்து தாவீது அரசர் என்ன பண்றாரு, வர வைக்கிறாரு. அப்போ மேவிபோசேத் சொல்றாரு பாருங்க, தாவீது அவமானம் உடல் வலியை தாவீது தன் இதயத்தில் உணர்ந்தார். அப்போ வந்து அந்த இடத்துல என்ன பண்றாரு, அந்த மேவிபோசேத் என்ன சொல்றாரு பாருங்க, செத்த நாயை போல் நான் இருக்கிறேன், என்னையும் ஒரு பொருட்காக என்ன பண்றீங்க நீங்க இந்த விருந்துக்கு விருந்துக்கும் அரவணைக்கு என்னை கூட்டி உங்க விருந்திலே உட்கார வைக்கிறீங்களா, எந்த அளவுக்கு நாங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பெருமையா சொல்றாரு. அதனால தன்னை தாழ்த்தி கொள்வதே பார்க்கிறார். ஆனாலும் அவன் யாரு, நாதுபுரத்தை சேர்ந்தவர். அது வந்து என்ன பண்றாரு, 2 கால்கள் எழுதும் போது செத்த நாய் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்தி அந்த தாவீது ராஜா என்று சொல்றதை நம்ம பார்க்கணும். நம்மள என்ன பண்றோம், ஏன்னா ஒரு சில நேரங்கள அந்த ஊனமா கொஞ்சம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தைரியங்கள் அதிகம், உணர்ச்சி அதாவது தன்னம்பிக்கை அதிகம். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நம்மளை விட நம்மளை காட்டிலும் அதிகமா என்ன பண்ணுவாங்க, தைரியத்தோடு செயல்படுவாங்க. பேச்சிலும் சரியில்லை என்ன பண்ணுவாங்க, தைரியமா செயல்படுவாங்க. ஏன் அப்படி வருது அப்படின்னா, நம்ம ஊனமா இருக்கிறது நம்ம யாரும் நம்ம காட்டிக்க கூடாது அப்படின்னு சில பேருக்கு என்ன பண்ணுவோம், அந்த தைரியம் வரும். நம்மளும் சொல்லுவோம், பாத்தியா அவன் கால ஊனமா இருந்தது எவ்வளவு திமிரா தைரியமா பண்றான் பாத்தியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு காலங்கள் பொறுத்து இருக்கிறாரு. அதனால அவங்களுக்கும் என்ன பண்றாரு, அங்க அவங்க தைரியமா செயல்படுவதற்கு அங்க ஒரு வல்லமை கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதுல எந்த நிலையிலும் நாம் இருந்தாலும் கடவுள் நம் மீது அன்பு கொண்டு நம்மை ஏற்றுக்கொள்வதாக இருக்கிறார். எந்த நிலையிலும் நம்ம இருக்கிறோம், பாவம் செய்யறா இருக்கிறோம், டெய்லியோட பாவம் மன்னிப்பு பண்ணிடுறோம். ஆனாலும் நம்மள மீறி என்ன பண்றோம், பாவத்தை பண்ணிட்டா இருக்கிறோம். கண் இச்சை ஒரு பாவத்தை நம்ம ஆசைப்பட்டாலே அது பாவம் தான். அழகா இருக்கிறான்னு சொன்னாலே அது பாவம் தான். அது போல பாவம் கண்ணீச்சை பார்த்தாலே ஒரு பாவம் சொல்லும்போது, மனதார பாவம் பண்றது, உடலால பாவம் பண்றது எல்லாமே பாவங்கள் தான். ஒருத்தர் தூஷித்தாலும் நம்மளுக்கு பாவங்கள் தான்.
அதுக்கப்புறம் அந்த பாவத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருந்தா என்ன பண்ற ஆண்டவரே, அன்போடு மரணம் போல நம்மளை ஏற்றுக்கொள்வது போல தாவீதும் யோனாத்தானின் நிமித்தம் அவர் வீட்டிற்கு தன் அன்பை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் போல என்ன பண்றாரு, தாவீதும் யோனாத்தானுக்கு அந்த எதிரியா இருந்தாலும் என்ன பண்றாரு, அந்த குடும்பத்தை தாங்கி வழிநடத்துறத நம்ம பார்க்கிறோம், அன்பை வெளிப்படுத்துறத நம்ம போறோம். அது போல நாம என்ன பண்ணோம், பிறர் மீது அன்பு சுமந்து அவர்களது சுமையை சுமக்க முன் வர வேண்டும் என்பதற்காக தாவீதின் செயல் ஒரு சாட்சியாக நமக்கு இருக்கிறது. இது எத்தனை பேர் உணர்றீங்க? இனிமேல் நம்ம வர நாட்கள் என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்ய வேண்டும், அன்பு காட்ட வேண்டும், அரவணைக்க வேண்டும். இதுதான் ஒரு இன்னைக்கு முக்கியமான ஒரு காரியம். சுமை சுமக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மயில் கல் இருக்கும், இத்தனை கிலோமீட்டர் போனாக்கா ஒரு மயில் கல் இருக்கும், அது சுமை கல்லுன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நவநாகரிகமா வந்துச்சு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சுமை வந்து தலையில தான் தூக்கிட்டு போவாங்க. அப்பெல்லாம் மாட்டு வண்டி விடுகிறது, தலையில தான் சுமைய தூக்கிட்டு போவாங்க. அப்போ அவங்க தூக்கிட்டு போறது ஒரு குறிப்பிட்ட தூரம் போகும்போது அவங்க தலை பயங்கரமா வலிக்கும். அப்போ உடனே அந்த சுமை தாங்கிகள் அங்க வச்சிருப்பாங்க. அந்த சுமை தாங்கிகள் கரெக்டா வெட்டினா அவங்க அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு அளவுக்கு இருப்பாங்க. இடவழி குழம்புலாம் இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா போயிட்டு அந்த சுமையை இறக்கி வச்சு இலைப்பாறுதல் செய்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சுமை தூக்கி செல்வாங்க. அந்த காலத்துல அந்த சுமை தாங்கின்னு சொல்லிட்டு அப்ப வச்சிருப்பாங்க. அது போலதான் ஒரு எதிர்ப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் மறுபடியும் நேரத்தை நான் நினைவுக்கு வருவோம். ஒரு மன்னாருன்னு சொல்லுவாங்கல்ல, துணி துவைப்பவர்கள், அவங்க பேர் என்ன பண்ணுவாங்க, மன்னாருன்னு சொல்லுவாங்க. அவங்க தொழில் செய்யவங்க, அவங்க பேர் ஒன்று அந்த காலத்துல. அது போல அந்த மன்னார் என்ன பண்ணுவாரு, அந்த பொடி மூட்டை எதிர்ப்பு கொண்டு போவாங்க கழுது. ஆனா இவங்க இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம என்ன பண்ண போறோம், பவனி கொண்டு போகிறோம். பவனியில கழுதை கொண்டு போயிட்டு நம்ம ஆண்டவரை நினைவு கொடுக்கிறோம், பவனியை நம்ம நினைவு கொடுக்கிறோம். அந்த கழுதை மேல என்ன பண்ணுவாரு, அந்த புடி முடியெல்லாம் போட்டுட்டு கழுதை ஓடிட்டு போவாரு. எல்லாரும் நம்ம பார்த்துருக்கோம். யாரும் பார்க்காம ஆள் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் நீங்க பார்த்துருக்க மாட்டோமா? நீங்களா பார்த்துக்க மாட்டீங்களா? நாங்க ஊருக்கு கிராமத்துல பார்த்துருக்கோம். அது மாதிரி என்ன பண்ணுவாரு, இவரும் ஏற உடனே போவாரு. அதுல இப்படி தூக்கிட்டு போகும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கேட்டிருக்காரு, என்னப்பா அந்த சுமை தூக்கிட்டு போறது, தூக்கிட்டு கஷ்டப்பட்டு போற அந்த கழுதை, நீ அதனால நான் அது இன்னும் பருவ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சுமையை கொடுக்காம நீ என்ன பண்ணு, அது கொஞ்சம் பாதுகாப்பா நடத்திக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் என்ன பண்ணியிருக்காரு, யாராவது சொல்லுங்க. இவர் என்ன பண்ணாரு, அது மாதிரி ஏறி உட்காந்துட்டு சுமையை அந்த மூட்டத்துக்கு இரு தலையில வச்சுட்டு போறாரு. அப்ப போகும்போது ஒருத்தருக்கு அப்புறம் சொன்னாரு, ஏன்னா நான் வந்து அதுக்கு கழுதைக்கு வந்து பதில் கொடுக்கலான்னு சொன்னா நீ உன் தலையை தூக்கி வச்சுட்டு போயிடாரு. ஆனா கல்வி பதில் கொடுக்கல, நான் தான் பதில் சுமந்துட்டு இருக்கேன் அப்படின்னா. அது வந்து நமக்கு நடுவுல தான் இருக்கிறோம், பதில் நம்ம சுமந்து தான் இருக்கிறோம். அது மற்றவங்க மீது நம்ம சுமக்கிறதுக்கு தான் முக்கியமா நம்ம பார்க்கிறத தவிர நம்ம மீது இருக்கிற பலுவ இறக்கிறதுக்கு பார்க்கறதே கிடையாது. மற்றவங்க மீது தான் நம்ம என்ன பண்றோம், பலுவ சுமக்கிறது இருக்கோம். பிள்ளைகளை வந்து தகப்பன் மீது பலுவ சுமக்கிறாங்க, கணவன் மனைவி மீது சுமக்கிறாங்க, மனைவி மீது கணவனை சுமக்கிறாங்க, அப்படிதான் வந்துட்டு இருக்குது. ஆனா மற்றவங்க மீது நம்ம பலுவ சுமக்கிறோம். அந்த அது போல நம்ம என்ன பண்றோம், பலுவ என்ன பண்றோம், மற்றவங்க மீது நம்ம சுமக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கிட்டு போயிட்டு. அது போல நம்ம சில காரியங்களை வந்துட்டு மற்றவங்க உதவி செய்யறதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், அவங்க மீது நம்ம சுமையை தீக்கிறோம், அவங்க மீது நம்ம சுமையை போட்டுறோம். அது போல நம்ம வருகிற நாட்கள் நம்ம இருக்கக்கூடாது. அதுபோல கிறிஸ்துவ நம்மை தேடி வருகிறார். நம்முடைய தாழ்வுகளை மேலே பொசத்தின் தாழ்வுகளை போல பாவ சுமையும் தன் தோளில் ஏற்றிக்கொண்டு நீ இனி ராஜாவிலிருந்து பங்கேற்பார் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரும் நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து நமக்காக தோல்ல என்ன பண்றாரு, பாவத்தை சுமந்து தீர்த்து இருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், உணர்ந்தே கிடையாது. நம்ம பாவம் செய்துட்டே தான் இருக்கணும். அப்பா வந்து தன் பிள்ளைய சொல்லிட்டே இருப்பாரு, செல்லு பார்க்காத செல்லு பார்க்காதன்னு. நான் பாதுகாப்பு பத்தி வச்சுருவாங்க, மறுபடியும் நம்ம செல்லு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. சொல்லி சொல்லி கேட்டுதான் பண்ணுவாங்க, அடுத்து போயிடுவாங்க. அது போலதான் நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுட்டே தான் இருக்கணும். பாவம் செய்யறதான்னு சொல்லிட்டே தான் இருக்காரு ஆண்டவர். அதனால என்ன பண்றோம், நம்ம பாவம் செய்துட்டே தான் இருக்கணும். அதனால என்ன பண்றோம், நம்ம அலங்கார மாதிரி பிள்ளைகள் மாதிரி இல்லாம ஏசப்பா சொல்ல மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு மரியாதை கொடுக்கணும், அவருக்கு நம்ம தாழ்ந்து போகணும், அவரோட வாழ்க்கைக்கு நாம் இணங்கி போகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவியாக இருந்து அன்போடு அரவணைப்போடு நம்ம வாழ வேண்டும். ஆதரவோடு நம்ம இணைந்து வாழ்வதற்கு
ஜபம் முக்கியம். ஜபத்துல நாம் ஆண்டவரை இணைய வேண்டும். இரண்டாவது தலைப்பு பாத்தீங்கன்னா பவுலின் அறிவுரை, ஆணையால் நடப்பவர்களின் வாழ்வில் கருணை. கலாச்சார ஏற்படுறது நம்ம வந்து இப்படி அவசரம் இல்லை, மக்கள் உதவி சொல்லணும், மக்கள் அன்பு சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு பாருங்க. கலாச்சார 6ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா பவுலுக்குள்ள ஒருவர் குற்றத்தில் விழுந்தால் ஆணையால் நடக்கும் நீங்கள் நன்மையுடன் அவனை சீர் செய்ய வேண்டும். ஒரு தப்பு பண்ணிதான் வச்சுக்கலாம், நீங்க அப்படி பண்ற, நீங்க அப்படி செய்யற, நீ படிப்பு சரிங்களா, ஆனா நீ அவ்வளவுதான், நீ பாவத்துல செத்து நீ மாந்துதான் போக போற, அவதான் உன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, அடிச்சு தூக்கிட்டு போகதான் போறாரு, நீ சரியே இல்லை, அவ்வளவுதான் குடும்பம் சீரழிஞ்சு போகுது அப்படிலாம் போய் நீங்க சொல்லவே கூடாது. நீங்க எப்படிப்பட்டவரா இருக்கீங்க, நீங்க எப்படிப்பட்டது ஆவியா நடக்கும் நீங்கள் உண்மையுடன். நம்ம எப்படி இருக்கிறோம், ஆவியா நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா ஆண்டவர் அப்படின்னு நம்ம சொல்றாரு. நம்ம எத்தனை ஆவியா நம்ம நடந்திருக்கிறோம் நம்மளுக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம், ஆவியோடு நம்ம நடக்க வேண்டும். ஆவியில் நம்ம நடக்கும் நீங்கள் நன்மையுடன் அவரை சீர் செய்ய வேண்டும் செய்யுங்கள். நாம் பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிறோம் என்றால் நமது வாழ்க்கை ஒருவருக்கு தூளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம். இப்ப நான் சொன்னேன்ல, நீ அப்படி போயிடுவ இப்படி போயிடுன்னு சொன்னாலும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அதுக்காக இந்த பாட்டை நான் பாடிருக்கோம். ஏன்னா நம்ம சில பேர் நம்மள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் வந்து நம்ம பண்ணுவாங்க பலவீனமா ஆக்கிடுவாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம மனசை வந்து தாக்கிடும். நம்ம வந்து எப்படிப்பட்டவங்க, பலவீனம் உள்ளவர்கள், மாம்சமானவர்கள். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அது நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. அப்பதான் நம்ம என்ன பண்ணோம், யார் என்ன சொன்னாலும் கிறிஸ்தவருக்கு வாழ்வனுக்கு வெற்றி உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம உணர வேண்டும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வருங்க, நம்ம வெற்றி ஜெயித்து தான் கொடுப்பாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு சொல்லும் போது அன்போடு சொல்ல வேண்டும், நன்மையாக சொல்ல வேண்டும். அதாவது ரொம்ப ஆசா சொல்லக்கூடாது, ரொம்ப கோபமா அதை கண்டிக்க கூடாது. அன்போடும் அரவணைப்போடு நம்ம பேசணும். ஏன்னா நம்ம யாரும் எப்படி சொன்னோம்னா, ஆவியால் நிறைந்தவர்கள், நன்மை உள்ளவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம எப்படி பேசணும், அன்போடு பேச வேண்டும். அதை நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம பாட்டு பண்ணல, அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல நம்ம என்ன பண்ணணும், அன்பு கூற வேண்டும். அதுபோல ஆண்டவர் என்ன சொல்றா, மற்றவர்களுக்கு நம்ம தூணாக இருக்க வேண்டும். பாவத்தில் விழுந்தவரை நாம் விமர்சிப்பது எளிது. பாவத்தில் வந்துட்டா பண்ணணும், அவன் அந்த பாவம் பண்ண இந்த பாவம் பண்ண, அவன் தான் அப்படி இருக்கிறான்றது நம்ம எல்லாரும் நம்ம பேசிடலாம். ஆனாலும் பவுல் சொல்கிறார், நீயும் சோதிக்கப்படக்கூடியவன் என்பதை மறவாது என்கிறார். நீ மற்றொரு பாவத்தை சொல்லி நீங்க வந்து குறிச்சு காமிச்சீங்கன்னா அது உனக்கு திரும்பும். உன்னுடைய பாவத்தை என்ன பண்ணாங்க, சுட்டி காட்டுவாங்க, அது உனக்கும் சேரும் அப்படின்னு சொல்ற பவுல். ஆனால் பவுல் சொல்கிறார், நீயும் சோதிக்கப்படக்கூடியவன் என்பதை மறவாது என்கிறார். அது மற்றொரு பாவத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுட்டி காட்டக்கூடாது. அவர்கள் மீண்டுமா நம்ம பாவம் செய்யக்கூடாது அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், அன்போடும் அரவணைப்போடு நம்ம அதை சொல்ல வேண்டும். கருசனையின்றி பிறரை நியாயம் செய்வது கர்த்தரை மனதிற்கு விரோத செயல். இப்பதான் சொன்னலாம், மற்றவங்களை வந்து தூஷித்து பேசக்கூடாது,
கண்டிக்க கூடாது, அவனுக்கு சாபமா நம்ம சொல்லவும் கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் செய்வது கர்த்தரின் மனதிற்கேற்ற விரோதம் செய்வாய், கரிசனையின்றி செய்யக்கூடாது அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவரின் அழைப்பு இருக்க வேண்டும். ஆண்டவர் அழைப்பு எப்படி இருக்கணுமா, அப்ப நம்ம அழைப்பு பெயரை தூக்கி நிறுத்தம் அழைப்பா இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்கே பவுல் எச்சரிக்கிறார், விதைத்தது போல் அறுவடை செய்வோம். விதைத்தது போல் அறுவடை செய்வோம்னா எப்படிங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம மற்றவங்க என்ன செய்யமோ அதான் நம்மளுக்கு நடக்கும். ஆனா வினையை விதைத்தவன் வினை அறுப்பான், திணையை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லி ஒரு பழமொழியா இருக்குது. அது நம்ம என்ன பண்ணணும், திணையை தான் விதைக்கணும். அது நம்ம திணையை 100-60 நமக்கு கொடுக்கும். அன்பை விதைத்தவமானால் அன்பையை அறுவடை செய்வோம். நம்ம விருதியை நம்ம அன்போடு நம்ம பார்த்தோம்னா அது அன்புதான் நமக்கு கிடைக்கும். அவன் மீண்டும் தான் பண்ண மாட்டான், நம்ம பார்க்க மாட்டான். அதை நம்ம என்ன பண்றோம், பல்லுக்கு பல் கண்ணிக்க பழைய அதுல இருந்துட்டு இருக்கோம். நம்ம வாழ்ந்துட்டு இப்ப கிருபையின் காலம். அப்போ வாழ்ந்தது எப்போ இது, அப்போ வாழ்ந்தது நம்ம அப்படி பல்லுக்கு பல் கண்ணுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ அப்படி கிடையாது. ஆண்டவர் இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நம்ம பாவங்கள் எல்லாம் பண்ணாரு, சிறு அறைவிட்டப்பட்டு பாவத்தை மன்னித்தாரு. மன்னித்து கிருபையின் காலம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே போயிடுச்சு. நம்ம என்னோட நம்ம பாவம் பண்ணா என்ன பண்றோம், ஆதாம் நாள் இருக்கிறோம். ஆதாம் காலா போய் நோவான் காலா போய் எல்லாரும் போய் என்ன பண்றோம், இப்போ கிருபையின் காலம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சாக போகுதுதான் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம செய்யற பாவத்தை நம்ம மற்றவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கோம். கிருபையின் காலத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும், அன்போடும் அரவணைப்போடு நம்ம வாழ வேண்டும். சுமை சுமக்கும் வாழ்க்கை இனிமையானதல்ல. ஒருத்தருடைய பாடத்தை நாம் சுமப்பது இனிமையானது காரியமே கிடையாது. அது அது ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்று நாம் தேசத்தில் ஏராளமான நோய் தேசத்துக்கள் இருக்கின்றார்கள். நிறைய பேர் இருக்காங்க, ஊனமற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம போயிட்டு உதவி செய்து நம்ம ரொம்ப எளிதா இருக்கும். தள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், ஆறுதலின்றி வாழ்பவர்கள், ஒருவருக்கு ஒருவர் கரிசனை காட்டாமலே அவர்கள் சுமையின் கீழ் நொறுங்கி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் ஒரு ஆறுதலின்றி வாழ்வாங்க நிறைய பேர். அது ஒருவருக்கு ஒருவர் கரிசனை காட்டாமலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. மற்றவர்கள் தள்ளப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறது நம்மளுக்கு பெருசா தெரியும். ஆனா எங்கேயும் வேலை செய்யறவங்களுக்கு அது 1000 ரூபாய் பெரிய விஷயமா தெரியுது. ஒரு குடும்பத்தை நான் ஜமம் பண்ண போனேன். அங்க போனாக்கா அந்த 1000 ரூபாய் எனக்கு ரொம்ப கை கொடுக்குது, எங்க தேவையெல்லாம் கொஞ்சம் சந்திக்குது அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு ரேஷன் அரிசி கோதுமை எல்லாத்தையும் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்குற அரிசி எல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு 2 பிள்ளைங்களை அவங்க எல்லாமே படிக்க வச்சு பிஏ ஒரு 2 பசங்க இப்ப படிக்க போறாங்க. ஒரு ஸ்கூல் டீச்சரா போறாங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் வழிநடத்திருக்காரு. ஏன்னா ஏன் சொல்றேன்னா, அவங்களும் தள்ளப்பட்டவர்கள், ஆளுதலின்றி வாழ்பவர்கள், ஒத்துழைப்பு யாருக்கும் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அது போல இருக்காங்க. இனி வருகிற நாட்கள் நம்ம அவர்களெல்லாம் தேடி நம்ம என்ன பண்ணோம், அது நம்ம உதவி செய்ய வேண்டும். நமது வீட்டில் தேவாலயத்தில் வேலை இடங்களில் இப்படிப்பட்டவர்கள் உண்டு. அவங்க வீட்டுல இருக்காங்க, தேவாலயத்தில் இருக்காங்க. ஆனா நம்ம தான் நம்ம கண்டிப்பா அவங்க அப்படிதான் நம்ம இடத்துக்கு பார்த்து வைத்திருப்போம். அவங்க எப்படி இருக்காங்களா உடம்பு இப்போ ஒருத்தரோட முகத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி இருக்காங்கன்றது. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், என்ன ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னா ஏதாவது பிரச்சனையா, அது இப்ப நல்லா இருக்கணும் போயிட்டு நல்லா தெரியுறீங்க. ஆனா அவங்க நல்லா ஆயிடுவாங்க. நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்க முடியுது, அது நல்லா இருக்க முடியும், நம்ம நல்லா ஆயிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம பேசுறது ரொம்ப நல்லா இருக்கவங்களுக்கு தான் போயிட்டு என்ன பண்ணோம், ஏதோ உங்களுக்கு கஷ்டம் இருக்க மாதிரி தெரியுது, முதல்ல உங்களுக்கு நல்லா இருக்குது, என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன நான் உதவி செய்யறேன்னு சொல்லும்போது அது ஒரு பூஸ்ட் ஆகும். நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்றாங்கல்ல, நம்ம சொந்தம் பார்த்தீங்கன்னா விட திருச்செந்தூர் மக்கள் தான் நம்ம உதவியா இருப்பாங்க. உண்மையா இல்லையா? நீங்க எத்தனை பேர் வந்தீங்க தெரியல. ஆனா நிறைய குடும்பம் நிறைய திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு உதவியா தான் இருக்காங்க. பைபிள் வசனம் சொல்ற மாதிரி இவனுக்கு கொடுத்த செயல்படுகிற வசனங்கள் எல்லாமே இன்னைக்கு செய்தியா அதுதான். நிறைய பேர் உதவியா இருக்காங்க. அதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்க உதவியா இருக்க வேண்டும். கிராமங்களுக்கு போறோம், அதை போய் பார்க்கும்போது பாவமா இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஏன் பாவமா இருக்குன்னு சொல்றோம், கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அந்த பாவத்துல ஜீவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம உணர்வோம். அதுவே அவங்க பார்க்கும்போது பாவமா இருக்குது நம்ம சொல்லிடுறோம். ஆனா அவங்களுக்கு கஷ்டங்கள், அவங்க கஷ்டத்தை பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த குடும்பத்துல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அவங்களுக்கு போய் நம்ம பண்ணோம், உதவி செய்ய வேண்டும். என் நாமத்தினால ஒருவருக்கு சுமை சுமந்து மனம் கொண்டவர் உண்டா? சில நேரங்களில் அந்த சுமை பொருளாதாரமாக இருக்கலாம்.
அதான் சொன்னல, சில நேரத்தில் பொருள் கொடுத்து உதவி பண்றது ஒரு சுமை தாங்கி தான். அது சில சமயம் மன வலிமை தேவைப்படுகிறது. சில நேரத்துல பலவீனமா இருப்பாங்க, அப்ப வந்து அந்த பூஸ்ட் மன வலிமை தேவைப்படுகிறது. சோர்ந்து போயிடுவாங்க, எதுக்காக என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து கத்துருவாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்க போய் என்ன பண்ணணும், நல்லா பலத்தோடு நல்லா ஒரு தைரியமா நீங்க போய் பேசணும். பேசுறவங்க அவங்க பூஸ்ட் பண்ணி விடணும். அதுதான் மன வலிமையும் தேவைப்படுகிறது. சில சமயம் வெறும் செவி சாத்திலே போதுமானது. செவி சாத்திலே அவங்க பேச அவங்க கேட்டாலே போதும், அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் உண்டாகும். இதுதான் கிறிஸ்துவின் வழி, இதுதான் சுமை சுமப்பது அப்படின்னு சொல்லிட்டு இது போலதான் நம்ம என்ன பண்ணுவோம், வாழ வேண்டும். இனி ஒரே ஒரு தலைப்பு மூலமா நான் பேசி உங்களை முடிக்கிறேன். ஆனா இந்த தலைப்பு தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியம். எந்த அளவுக்கு அவங்க அர்ப்பணிப்போட அவங்க கொண்டு வராங்கன்றதை நம்ம பார்த்தோம். மார்க்கு பகுதி 2ஆம் அதிகாரம் 1-12. 4 நண்பர்கள் நம்பிக்கை சுமக்கும் விசுவாசம். 4 நண்பர்களே நம்பிக்கை சுமக்கும் விசுவாசம். இந்த தலைப்பில் நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். 4 நண்பர்களே நம்பிக்கை சுமக்கும் விசுவாசம் அப்படின்னா அவங்க இடமும் தூக்கிட்டு வர்றாங்க, நம்பிக்கை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. யாரு? திருமணக்காரனி. அவங்க 4 பேர் விசுவாசம் ஆண்டவர் பார்த்தாரு. திருமணக்காரன் யாருங்க? முடக்கவாதம் உள்ளவங்க, அந்த கை கால சூம்பினவர்கள், அவங்க தான் வந்து திருவிழாக்காரன் சொல்லுவாங்க. அவங்கள வந்து மார்க்கு 2 பாத்தீங்கன்னா நம் பார்வைக்கு வரும் அற்புத சாட்சி வந்து 4 நண்பர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அர்ப்பணிப்பு இதுல பாத்தீங்கன்னா இந்த 4 நண்பர்கள் நம்பிக்கையில பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 தலைப்பா கூட நம்ம பேசலாம். அந்த 4 தலைப்பை கூட சொல்லலாம், அவங்க 4 கருத்து கூட சொல்லலாம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அவருடைய விசுவாசம், ஆண்டவர்கள் எப்படியாவது கொண்டு போயிட்டா ஆண்டவர் காப்பாற்றுவாரு. 2வது ஜபம், ஜபம் பண்ணிட்டு சொல்றாங்க, ஜபம் பண்றதுனால ஆண்டவர்களுக்கு சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு. அர்ப்பணிப்பு, அவர் 4 பேருடைய அர்ப்பணிப்பு தாங்க ஆண்டவர் பார்த்தாரு. எப்படியாவது அதோட ஆண்டவர் தப்பு தான் அவங்களுக்கு போயிருக்காரு. ஒரு வீட்டுல அவங்க அடிக்கிட்ட பார்த்தோம், அங்க மக்கள் என்ன பண்ணாங்க, கூட்டி வந்துட்டாங்க. ஃபுல்லா வீடு நிறைஞ்சு இருக்குது, வெளியில வாசல் நிறைஞ்சு இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ண முடியாது, அந்த திருவிழா கூட்டி வர முடியல. ஆனாலும் என்ன பண்றாங்க, அந்த 4 பேரு எப்படியாவது மேற்கூறாச்சும் பிரிச்சு கீழே நம்ம இறக்கலாம், ஆண்டவர் பார்த்துட்டாருன்னா அவன் சுகமாயிடுவான் அப்படின்னு அந்த நம்பிக்கை, விசுவாசம், அர்ப்பணிப்பு, அப்புறம் அவங்க விடாமுயற்சி, இந்த 4 தான் ஆண்டவர் பார்த்தாரு. அந்த 4 பேர்கிட்ட 4 விதமா பார்த்தாரு ஆண்டவர். அப்ப மேற்கூறிய பிரிச்சு என்ன பண்ணாரு, கீழே இறக்குறாங்க. அந்த பார்த்தவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப என்ன பண்ணிருக்கான், பாவத்தில் ஜீவித்திருக்கான். அப்ப அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டவர். அப்போ ஆனாலும் நம்ம குடும்பத்துல வந்து ஒரு பிரைமரி கற்றுட்டு இருக்கிறோம். ஐயோ பார்த்து வரும்போது அது செலுத்தி இடிச்சுட்டு வரல, சைட்ல வந்து ஜனையில உடச்சிட்டு உள்ள வந்தப்போ என்ன பண்ணுவோம், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ண சடுபடாது, இப்ப வீடா வந்துட்டு இல்லை, யார் ஜனையில உடச்சிட்டு வந்துடுறியே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க ஆண்டவர் இருந்ததுனால அந்த காரியம் கூட, அந்த வார்த்தைகள் கூட அவங்க கேட்கல. ஏன்னா ஒரு திருவிழாக்காரனை அங்கு சுகமாக்க வேண்டும், அதுதான் எல்லாரோட வார்த்தை. அதுதான் அந்த வீட்டுடைய எஜமான் கூட அதுதான் பார்த்திருப்பாரு. அங்கு வருவது நல்லதுன்னு உணர்ந்து இருப்பாரு. அது நம்ம வீட்டுக்கு வந்தது அதோட பெரிய சந்தோஷமா நினைச்சிருப்பாரு. அதோட பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு திருவிழாவுக்கு இந்த அளவுக்கு அவங்க திருச்சி எடுக்கிறாங்க கயிறு கட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு, பெருவிதமா நினைச்சுதான் இருப்பாரு. ஏன்னா அந்த ஆண்டவர் அங்கு இருந்ததுனால அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், சண்டை போட்டுருக்கோம், இது வரமாட்டாங்க, நீங்க அவ்வளவு அவசரப்படுறீங்க, இறக்கு அவ்வளவு ஒரு குச்சிதான் இறக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த நேரத்துல அது அவங்க அற்புதத்தை காண்பதை நம்ம பார்க்கிறோம். அது விடுதலை பெற்றுக் கொள்ளவும் முயற்சி செய்தனர். மக்கள் ரட்சிக்கப்பட, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற நாம் என்ன செய்கிறோம், நம்ம என்ன பண்றோம், பிசாசின் பிடியில் இருக்காங்க, வியாதி மத்தியில் இருக்காங்க, பாவத்தில் இருக்காங்க, இவங்க நம்ம என்ன பண்றோம், எதுவும் பண்றது நமக்கு நம்ம எதுவும் பண்ணிக்கிட்டோம், மற்றவங்களுக்கு போய் நம்ம என்ன பண்ண முடியும், அதுதானே நம்ம மகாவே உணராம உட்காந்து இருக்கோம், அதை வெளியே பார்த்துட்டு போல. அப்ப மற்றவங்க போய் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இனி வருகிற நாட்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடாது. அந்த மரத்து மேல உட்காந்து கிளி போல நம்ம இருக்கக்கூடாது. மரத்தை வெட்டதான் பறக்க முடியும்னா நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவரை பிள்ளைங்க,
எல்லா நாளுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. நம்ம எப்பவும் நம்ம தைரியம் உள்ள ஆவி நம்ம கொடுத்திருக்கிறாரு. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் பண்ணணும், அதை நிமிர்ந்து நடக்கணும். எல்லா காரியங்களும் ஆண்டவர் வாழ்க்கை செய்வாரு. அவர் நம்பிக்கையோடு தலை நிமிர்ந்து நாம் நடக்க வேண்டும். அதுபோல எல்லா எங்க இதில் பார்த்தோம் அவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க அதான் அவ்வளவு தைரியமா நடக்கிறாங்க. அவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க அதான் தைரியமா காலையில பேசுறாங்க. அவங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க அதான் நிலவே நல்ல பேச்சாளராக இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு என்ன பண்ணணும், கிறிஸ்துவதான் சொல்றாங்கன்னா அது நம்ம பக்கம் ஒரு ஞாபகம் இல்லாம இருக்காங்க அப்படின்னு யாரும் நம்மள குறை சொல்லவே கூடாது. இனி வருகிற நாட்கள் எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்துலயும் தைரியமா எல்லாத்துலயும் நம்ம பங்கு கொள்ள வேண்டும். எல்லா காரியத்திலும் என்ன பண்ண அவங்களோட இணைந்து நாம் வாழ வேண்டும். ஒருத்தர் கஷ்டம் போயிட்டு அவன் என்ன எதிர்பார்த்து உடனே அவங்க தூக்கி நிறுத்திடணும். ஒரு சேர்த்து குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் முதலிட்டான்னு வச்சுங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து காசை கொடுத்து அவங்க தூக்கி நிறுத்துவோம். ஒரு பிசினஸ் பொசிஷன் அதுதான் அந்த தீபாவளி. அந்த தீபாவளி ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 5 லட்சம் ரூபாய் 5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்துருவாங்க, வட்டி இல்லாத கடன். அந்த 5 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து தீபாவளி அன்னைக்கு கொடுக்கணும். அவருக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கு சவுதர்பேட்ல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சவுதர்பேட்ல இருக்காரு. அவரு தீபாவளி கூட போட்டா நான் அங்க பார்த்தேன். எல்லாம் 5 லட்சம் கொடுக்குறாங்க. என்ன சரி எல்லாம் 5 லட்சம் தராங்க. அவங்க இவரு எனக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காரு, மாசம் ஒரு சண்டா மாதிரி கட்டிட்டு இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் ஒருத்தர் முடங்கி போயிட்டாங்கன்னா உடனே என்ன பண்றாங்க, அவங்க காசை கொடுத்து இன்னும் தூக்கி நிறுத்துறாங்க. அதுக்கு மீறி அவங்க செய்ய தரப்புன்னு உங்களுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பேர் கிடையாது. ஒரு சீட்டு முடங்கி போயிட்டாங்க அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அவங்க எல்லாம் இப்ப நம்ம தான் அதிகமாக போயிட்டுருக்கோம், அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன, நம்ம தான் தூக்கி விட்டுருக்கிறோம். அது அவங்க நம்ம தெரியுது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு நாம என்ன பண்றோம், ஒரு தவறுல போல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், ஒரு நேரத்துல ஒரு தவறு மேல எழுதுன்னு பார்த்தா அந்த நேரம் சுற்றி ஒரு தாழ்வு இருக்குமா, அதையும் ஏன் விடாம நம்ம ஏன் விடாம என்ன பண்றோம் சுற்றி எழுதிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம. ஆனா அவங்க அப்படி இல்லை, என்ன பண்றாங்க தூக்கி விடுறாங்க. நீங்க ஏறி போன அப்படியே அது ஒரு ஏணிப்படியா இருக்காங்க. ஒரு தூணா நம்ம இருக்க வேண்டும் அதுதான் நம்ம சொன்னேன். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு ஒரு தூணா இருக்கணும், ஒரு ஏணிப்படியா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு ஏணிப்படியா நம்ம வாழ வேண்டும். அது பாத்தீங்கன்னா மனதுருக்கத்துடன் மற்றவர்களின் தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த 4 பேர் விசுவாசம் நோயாளிகளுக்கு மன்னிப்பையும் சுகத்தையும் இயேசுவிடம் பெற்றது நாம பார்க்கிறோம். அதுல யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் மட்டும் யாராவது வாசிங்க. சீக்கிரமா முடிச்சுங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். மற்றவங்க தெரிஞ்சுதான் வரும். நம்ம மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம இருக்கு நம்ம நகைங்களை பண்ணி அச்சுட்டு பார்த்துதான் வரும். இப்ப இருக்க நல்ல ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், நகை பார்த்தாலே எப்படியாவது நம்ம விட்டோம்னா நல்ல காசு கிடைக்கிறது என்ன பண்ணுவோம், திருவிழா வரும். அதை நம்ம ஆண்டவர்களா போய் இருப்பாங்க. நம்மள அது மாதிரி வாசிக்க பகுதி மட்டும் ஜீவன் உண்டாக்கவும் பரிபூரணப்படவும் தான் ஆண்டவர் வந்திருக்கிறார். அது நாம் உணர வேண்டும். அதுல 2:7 பாத்தீங்கன்னா தேவன் மட்டுமே பாவங்களை மன்னிக்க முடியும் என்றுதான் உண்மைதான். ஆனால் இயேசு தேவன் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த இடத்துல ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ பணிக்கு எடுத்து நட அப்படின்னு சொன்னா இது யாரு மன்னிப்பதற்கு, தேவன் மட்டும்தான் மன்னிப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர் தேவன் என்றது இயேசு கிறிஸ்து தேவன் என்றது அவங்க யாரும் உணராம இருந்திருக்காங்க. அதுபோல நம்ம என்ன பண்ண முடியும், உணராம இருக்கக்கூடாது. ஆண்டவர் எல்லா காரியங்களும் நம்மளுக்கு வாழ்க்கை செய்வார் நம்ம உணர வேண்டும். மக்கள் எண்ணங்களை இயேசு அறிந்தார். அப்பதான் எது எழுதி என்று 2:9 பாத்தீங்கன்னா எது எழுதுன்னு என்று கேட்டார். எது எழுதுன்னு என்ன சொன்னாரு ஆண்டவர், ஒண்ணு என்ன சொன்னாரு, ஒரு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றதுனால இல்ல ஒரு படுகை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்றதுனால எளிதா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். அந்த அற்புதங்களை அந்த நேரடியாக கண்டவர்கள் சுகமாக்கி விடுதலை மன்னிக்க முடியாதது சுகமாக்கப்பட்டது என்று அந்த இடத்துல பார்த்து என்ன பண்ணாங்க, அற்புதத்தை நான் இதுவரைக்கும் நான் காணவில்லையே அது சொல்லி என்ன பண்ணாங்க, ஆச்சரியப்பட்டார்கள். இப்படியான ஒரு அற்புதம் அடையாளத்தை ஆண்டவர் பண்ணாரு. அந்த இடத்துல உண்மை என்ன
இயேசு எல்லா காரியங்களும் வாய்ப்பதற்கு அவருக்கு எளிது. ஆனா நம்மளுக்கு அதுக்குள்ள இல்லை. ஆனா நம்மளா எப்படி இருக்கணும்? ஆண்டவர் இருந்தா நம்மளுக்கு அது எளிதுதான். அன்பு மற்றவர்கள் காமிக்கும் போது நமக்கு அன்பு கிடைக்கும். அப்படிதான் எந்த குறையா இருந்தால் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் என்ன பண்ண ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது நம்ம மற்றவர்கள் நாம் மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 5ஆம் அதிகாரம் 25 பார்த்தீங்கன்னா, ஒரு அற்புதம் நடந்தால் அற்புதம் பெற்றுக் கொண்டால் மனிதரும் அதை காண்கிற மக்களுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஒரு அற்புதம் நடந்தால் என்ன பண்ணுவோம்? அற்புதம் பெற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நோயா இருந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாது. ஒரு நோயா இருக்கிற அப்ப நீ தேவனை மகிமைப்படுத்த முடியாது. அப்போ சுகமா இருப்பது தேவனுக்கு மகிமை தரும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சுகமாக வேண்டும். அது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை நாம் பரிந்து பேச வேண்டும். ஆண்டவருக்கு நம்ம தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அதுல என்ன பண்ணணும்? விடுதலை ஆக வேண்டும். பரிசுத்தமா நம்ம இருக்கணும். எப்படி நம்ம பரிசுத்தமா இருக்கிறது? விசுவாசமும் ஜெபமும் இருந்தால்தான் பரிசுத்தமாக இருக்க முடியும். தானியேல் பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாத்தீங்கன்னா அவர் எப்படிங்கிறாரு? அவர் என்ன சொல்றாரு? தானியேல் சிங்கிக்கபில் போடும்போது தானியேல் என்ன சொல்றாங்க? நாங்கள் ஆனதிக்கிறவர் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அந்த சிங்கிக்கபில இருந்து வெளியே வரது நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டும் ஏன் அந்த நம்பிக்கை வரல? விசுவாசம் வரல? நம்ம இனி வருகிற நாட்களில நம்ம நம்பிக்கை வைத்து விசுவாசம் வைத்து நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரோடு நாம் இணைந்து நாம் செயல்பட வேண்டும். விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தது போல ஜெபிக்க வேண்டும். தானியேல் எப்படி இருந்தாருங்க? ஜெபம் சொன்ன யாரு? தானியேல் தான். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாரு. என்ன இருந்தது? வசனம் இருந்தது. அப்போ ஆண்டவர் அவங்க இருதயத்தை குடியிருந்தாரு அப்படின்னு சொல்லுவார். தானியேல் என்ன பண்றாரு? ரொம்ப நேசிப்பார். ஏன்னா எப்போ அந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த மனுஷன். கரெக்டான நேரத்துல நம்ம முஸ்லீம்ல 3 வேலை சொல்லுவாங்க. எங்க பார்த்தா என்ன பண்ணாரு? தவளை போட்டுட்டு முட்டி போட்டுருவாங்க. அது போல தானியேல் என்ன பண்றாரு? 3 வேலை தொழுது கொண்டாரு. நம்ம ஒரு வேலையாச்சும் என்ன பண்ணோம்? ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அப்பதான் அவங்க ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஜபத்தில் உறுதியா இருந்தார். எந்த காரியமா இருந்தாலும் ஜபத்தில் உறுதியா இருப்பார். ஆராதிக்க தேவன் தப்பிருக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? நம்பிக்கையோடு வாழ்ந்தாரு. திருவாடுக்காரங்க இங்க பாவம் மன்னிக்கப்பட்டதும் பரிசுமாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்றோம். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா பரிசுமாக்கப்பட்டான். நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டா நம்ம பரிசுமாயிட்டோம். அதுதான் உண்மை. நம்ம உணர வேண்டும். அதுல யோசேப்பு பாத்தீங்கன்னா பரிசுத்தல் விடாமுயற்சியா இருந்தான். யோசேப்பு எப்படி இருந்தாரு? எந்த கஷ்டங்கள் இருக்கும் போதும் என்ன பண்ணாரு? அதுல இருந்து அது வெளியே வரதான் இல்லை. விடாமுயற்சியா என்ன பண்ணாரு? பரிசுத்தமாய் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே போலதான் நமக்கும் விடாமுயற்சியா நம்ம வாழ வேண்டும். அற்புதத்தை நாம் காண முடியும். அப்ப கண்கள் மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக அப்படின்னு சொன்னோட நம்ம என்ன பண்றோம்? கண்களை மூடிட்டு வெளியே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க வருகிற நாட்கள் நாம் இருக்கக்கூடாது. குருமனோடு நாம் ஜெபிக்க வேண்டும். அதுபோல ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு போலித்தனமான ஒரு வாழ்க்கை. அவங்க இருக்கும்போது இன்றைக்கு இருந்தோம், நாளைக்கு இல்லை. நம்மளோட பல வருஷமா இருந்தவன் காணாம போயிட்டான். அப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை எப்பேற்பட்டது? போலித்தனமான ஒரு வாழ்க்கை. நிரந்தரமான வாழ்க்கை எங்க இருக்குது? பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கை வைத்து அவன் மீது நாம் செயல்படுத்த வேண்டும். அந்த பரிசுத்தமா எப்படின்னா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, நான் வசனம் மட்டும் சொல்லிட்டு அப்படியே முடிக்கிறேன். உடல் பரிசுத்தம், உடல்நிலை பரிசுத்தம் நம்ம எப்படின்னா இருக்கணும்? கண்கள், காது, கரம், கால், வாய் இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமா வச்சுக்கணும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சகோதரரை நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாயும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பாத்தீங்களா எப்படி இருக்கணுமா? கண்களும், காது, கரம், கால், வாய் எல்லாமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தில் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம உள்ளம் அகம் ஒன்று, உள்ளம் ஒன்று நம்ம வச்சு, நம்ம உள்ள ஒன்று வச்சுப்போம், வெளியில ஒன்று பேசுவோம். ஆனாலும் ஆண்டவரிடம் முகத்தின் அழகு அகத்தில் வச்சு, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்? உள்ள ஒன்று வச்சு புறம் ஒன்று வெளியில ஒன்று பேசுறோம். அது ஒருத்தோடு நம்ம பேசுறோம். ஐயோ இந்த சகோதரி அவ்வளவு பாசமான ஒரு சகோதரி, பார்த்தாலும் எங்க அன்பை ஆரம்பிப்பாங்க. நம்ம அன்பம் பேசுவாங்க. அவங்க கிட்ட போனா
அப்படி என் மனசு பாரதான் எழுத மாதிரி இருக்கும். அங்கிட்டு பேசினாலே எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அப்படி கடந்த போனது எங்க பேசினாலே எனக்கு தலைவலியே வந்துச்சு. இது என்னக்கா அப்படி இதுக்கெல்லாம் போய் நம்ம பேசுறாங்க, முகத்தை நம்ம பார்க்கிறோமா, இந்த முகத்தை பார்த்தாலே விளங்காது அப்படின்னு சொல்ல நம்பத்தோடு நிறைய பேர் இருக்கும். நம்ம அது போல நம்ம வாழவே கூடாது. அதுக்காக உள்ளத்தின் பரிசுத்தம் தேவை. உள்ளத்தின் பரிசுத்தம் என்ன? சிந்தை, எண்ணம், மனம், இதயம், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். உணர்வின் பரிசுத்தம், நமக்கு உணவு, இந்த உணர்வுகள் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம என்ன பண்றோம்? உணவு சில தப்புகளை நம்ம இருக்கோம். யூடியூப்ல பாக்குறாங்க, ரீட் பாக்குறாங்க, அது எத்தனை தப்புகள் வருது. அந்த உணர்வுகள் நம்ம வழி காட்டக்கூடாது. டக்கு என்ன பண்ணணும்? தள்ளி விட்டுணும். அது பார்த்துருப்பாங்க, அதை உணர்வாங்க. அது நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் உணர்வுகள் பரிசுத்தம் அப்படின்னா பாசம், நேசம், சிநேகம், காதல், எல்லாத்துல உண்மையா இருக்கணும். உணர்ச்சி பூர்வமா இருக்கணும். சும்மா அப்படி நடிப்பா இருக்கக்கூடாது. அதுல உறவின் பரிசுத்தம், சொந்தம், பந்தம், நட்பு, இதுல எப்படி இருக்கணும்? உறவின் பரிசுத்தமா இருக்கணும். நம்ம அண்ணன் தம்பிதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? ஒரு பேசுறோம், பகர்றோம், ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பாசங்கிறது கிடையாது. ஆனா நிறைய பேர் இருக்காங்க, அண்ணன் வழியும் தம்பி வழி அண்ணன்ற மாதிரி அப்படியே கோடு மேல தம்பி தாண்ட மாட்டான். ஒரு கோடு பார்த்தா அண்ணன் தம்பி தாண்ட மாட்டான், தம்பி கோடு பார்த்தா அண்ணன் தாண்ட மாட்டான். அப்படிலாம் இருக்கு. ஒரு முஸ்லீம் ஒரு சகோதரர் இருக்காரு, அந்த தம்பி பாரியில் இருக்காரு. அண்ணன் ஸ்பெஷல் கிளாஸ்ல நடத்துறாரு. தம்பி கோட்டை அண்ணன் தாண்ட விட்டு, அண்ணன் கோட்டை தம்பி தாண்ட விட்டு, அண்ணன் என்ன சொல்ல தம்பி கேட்பாரு, தம்பி கேட்பாரு, அண்ணன் கேட்பாரு. அந்த அளவுக்கு நம்பிக்கையா வாழ்ந்துருக்காங்க. எங்க தம்பி தான் எதிர்கத்தான் எங்க தம்பி, எதிர்கத்தான் எங்க தம்பி, அவரே எதிர்கத்தான் எங்க அண்ணன். அவங்க 2 மனைவியும் இவங்க எதிர்கத்தான் அண்ணன் தம்பி, அண்ணன் தம்பி நம்ம எது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனாலும் அண்ணன் தம்பிக்குள்ள சகோதர சகோதரி போல அவங்களும் வாழ்ந்துருக்காங்க. அவங்க 2 மனைவிகளும் இவங்க ஏற்ற போல அவங்களும் செயல்படுறாங்க. அந்த குடும்பம் அப்படி ஒரு அற்புதமா இருக்கு. எங்க போனாலும் மொத்தமா வருவாங்க, ஒரு கூட்டமா வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கார் வச்சுக்கிறாங்க, சைலர் கார். அவங்க 1000 பேர் மொத்தமா வருவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏன்னா 1000 பேர் நேருவாங்க. ஆனா இவங்க மட்டும் கூட அவங்க தம்பியை கூட்டத்தை அப்படி நம்ம நினைப்போம். ஆனா அவங்க கூட்டமா தான் வருவாங்க. அதுக்குள்ள எங்கேயுமே அந்த தம்பி குடும்பத்தை இதுக்கு எங்கேயும் வந்ததே கிடையாது. அது அவரு வந்துட்டாலும் அண்ணன் குடும்பத்தை விட்டு எங்கேயும் போனதே கிடையாது. அந்த அளவுக்கு அன்போடு அவங்க இருக்காங்க. இந்த காலத்துல அப்படி யாரும் இருந்திருக்காங்களா? ஆனா அவங்க பார்க்குறது அதிசயமா அற்புதமா இருக்கு. எனக்கு இப்படி ஒரு மக்கள் இருக்காங்கல்ல அப்படின்ட்டு. ஏன் இப்படி இருக்கீங்க பார்த்தா, எங்க அம்மா இருக்கும்போது எங்க தம்பி கையை பிடிச்சி விட்டாங்க. எங்க தம்பி கையை அண்ணன் கையை அதை பார்த்து பிடிச்சி கொடுத்து, நீ பத்திரமா பார்த்துக்கணும், அம்மா நான் எப்படி பாசத்தை காமிச்சா அதுக்கு நீ பாசத்தை காமிச்சிக்கணும் 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதான் நாங்கள் பாசமா இருக்கிறோம். இது வரைக்கும் எங்களுக்கு சந்தேகம் வந்து விளையாண்டாங்க. துணியை கல்யாணமா பண்ணக்கூடாது, ஆனா சந்தேகம் வந்து விளையாண்டாங்க. எப்படி ஒரு ஆச்சரியம்னு எனக்கு தெரியல. எப்படினாலும் ஒரு சண்டை வரும். கல்யாணம் பண்ணிக்கு எவ்வளவு பாசம் வந்தாலும் ஒரு சண்டை வரும். ஆனா இது சந்தேகம் வந்து விளையாண்டாங்க. அது இன்னும் ஆசீர்வாதமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றேன். அதுக்குள்ள உறவில் பரிசுத்தம், சொந்தம் பண்ண நட்புல ஒரு பரிசுத்தம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 26 வீட்டுக்கு வாசிங்க. உறவில் பரிசுத்தம். நம்ம ட்ரெஸ் தாங்க நமக்கு எல்லாமே. நம்ம சூஸ் பண்ணி விடுறது நம்ம ட்ரெஸ் தான். இப்ப அவர் டல்லா போட்ட விஷயம், நான் டல்லா ட்ரெஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அந்த ட்ரெஸ் நீட்டா போட்ட. ஆனா ஆர்டர் என்ன சொல்றாரு, நீங்க கடவுளோட பிள்ளைங்க போட்டுற ட்ரெஸ் கூட நல்லா மென்மையா இருக்கணும். அதுவும் போடுற துணியை அழுக்காம இருக்கணும். அசைக்கின்றாலும் அதை ஆன் பண்ணி நீட்டா போடுங்க. நீங்க சென்டர் அச்சிங்கன்னு சொல்லி ஆடுவாரு. ஆனா என்ன பண்ண நறுமணத்தோடு வாழணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாமே என்ன பண்றாரு, எல்லாமே ஒரு பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல நம்ம ட்ரெஸ் மேக்கிங்ல திருச்செடிக்கு வந்து அப்படிதான் வரணும். ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. நீங்க புடவை எங்க கட்டணும், அந்த புடவை கட்டிதான் ஆகணும். அதுல உடையில் பரிசுத்தம், அங்கி, ஆடை, வஸ்திரம், போற அங்கி, ஆடை, வஸ்திரம் எல்லாமே. ஏன்னா சில பேர் சொன்னாலும் எனக்கு கோவம் வந்துடும். ஏன்னா திருச்சபைக்கு எப்படி வரணும்னு ஒரு வழிமுறையே இருக்குது. நான் செக்ரட்டரி இருக்கும்போது எங்க திருச்சபையில நான் அனௌன்ஸ்மெண்டே கொடுத்துட்டேன். என்ன சொல்லிருக்கேன்னா, யாரும் லெகின்ஸ் போட்டு வரக்கூடாது. நான் இங்க சொல்றேன், யாருக்கு வச்சு லெகின்ஸ் யாரும் போட்டு வரக்கூடாது, அறுவடை ஆடை போட்டுட்டு வரக்கூடாது. நவநீகம் ஆடை போட்டு திருச்சபைக்கு வராது. 1.5 மணி நேரம் திருச்சபையாக ஒதுக்குவாங்க. இந்த ஆடை முழுவதும் மூடி இருக்க வேண்டும். உங்களுடைய அங்கங்கள் எல்லாம் மூடி இருக்க வேண்டும். அது ஒரு பாவங்கள், மற்றவங்க பார்க்க வைக்கும்.
இந்த வசதிகள் மற்றவங்களை பார்க்க வைக்கும், அது போல இருக்கக்கூடாது அப்படின்னு நான் பகிரங்கமா நான் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அது நான் இருக்க வரைக்கும் அது நல்லபடியாக நடந்தது. கிராம வழி போக்குவரத்து கூட எல்லாமே வந்து நீட்டா வந்தாங்க, நல்லா இருந்தது.